நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஜிஞ்சுவா விதைக்கரணை எப்படி நடவு செய்கிறது, அதுக்கு நிலம் எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்மள்ட்ட நிறைய பேர் ஜிஞ்சுவா விதைக்கரணை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிட்டு எப்படி நடவு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் நம்மள்ட்ட கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொக்கி கலப்பி வச்சு 2 சால் நல்லா நிலத்தை உழுதுக்கிறோம். உழுததுக்கப்புறம் இது மாதிரி நமக்கு ஃபுல்லாக புழுதி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் கழித்து ரொட்டேட்டர் போட்டு இன்னும் நம்ம நிலத்தை நல்லா புழுதியாக ஆக்கிக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம வஞ்சி முறையை பயன்படுத்தி தான் ஜிஞ்சுவா நடவு செய்ய போகிறோம். அப்போ வஞ்சி நம்ம தயார் செய்யணும் அப்படின்னாக்கா, நிலம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணுன்னாக்கா இந்த மாதிரி பொடியாக உழுதுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வஞ்சி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஜிஞ்சுவாவுடைய ஸ்டெம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம கட்டிலெலாம் பெரிய பெரிய கட்டிலெலாம் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அது சரியாக ஈல்டு வராது. அதனால் நம்ம இந்த மாதிரி ரொட்டேட்டர் போட்டு 2வது ஒரு சால் ஓட்டிக்குவோங்க. நம்ம வஞ்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கயிறு வச்சு 2 பக்கமும் முளைக்குச்சியெல்லாம் நல்லா அடிச்சிடுறோம். ஏன் அப்படின்னாக்கா, அப்போ தான் வஞ்சி பிடிக்கிற வஞ்சி நேராக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வஞ்சி பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இந்த ஒரு வஞ்சிக்கும் 1.5 அடி இடைவெளி விட்டு வஞ்சி பிடிச்சிக்கிறோம். இந்த இடைவெளி சில இடத்துக்கு மாறுபடும். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 அடி கூட வச்சுக்கலாம், 1.5 அடி வச்சுக்கலாம், 2 அடிகள் வச்சுருக்கலாம். நான் 1.5 அடி இடைவெளியில் வஞ்சிகளை அமைச்சிக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே வஞ்சி பிடிச்சி நமக்கு தேவையான அளவுக்கு வஞ்சி பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி விட்டுடுறோம். தண்ணி ஃபுல்லாக விட்டு தண்ணியில் வஞ்சிலாம் ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம ஜிஞ்சுவா இதில் நடவு செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னாக்கா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஜிஞ்சுவாவோடைய விதைக்கரணைகள் ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நம்மளால் காய்ச்சலான ஒரு நிலத்தில் நடவு செய்ய முடியாது. அதனால் நம்ம தண்ணி விட்டுட்டு அந்த வஞ்சிலாம் ஊறினதுக்கப்புறம் நடவு செஞ்சோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணி விட்டுக்கிறோம். இப்போது தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வஞ்சிலாம் ஊறிடும். அந்த தண்ணி ஓடிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம வஞ்சி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சைடு வஞ்சி பிடிச்சிட்ருக்கேன். நம்மளுடைய தோட்டத்தில் பார்த்தோன்னாக்கா 90% வேலையை நானே செஞ்சுருவேன். மேக்ஸிமம் ஆட்கள் வைக்கிறது கிடையாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆட்கள் வச்சா வர்றதும் கிடையாது. அப்படி வந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக இருக்குது, கொடுக்க முடியல. நம்ம பண்ணுற விவசாயத்துக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது. இன்னொன்று, அவங்க என்ன தான் வேலை செஞ்சாலும் நமக்கு திருப்தியாக இருக்க மாட்டேது, நம்ம செய்கிற மாதிரி வராது. அப்படிங்கிறனால 90% வேலையை நானே செஞ்சுருவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில். மேக்ஸிமம் நானே தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பேன். நமக்கு தேவையான இடத்துக்கு இந்த மாதிரி வஞ்சி பிடிச்சிக்கிறோம், கயிறு கட்டி வஞ்சி பிடிச்சிக்கிறோம். வஞ்சி பிடிச்சதுக்கப்புறம் எப்படி நடவு செய்கிறோம் அப்படின்னாக்கா, 3 கரணைகள் எடுத்துக்கிறோம். 3 கரணைகள் எடுத்து 1 அடிக்கு 1 அடி இடைவெளி விட்டு நம்ம நடவு செய்கிறோம். ஏன் 3 கரணைகள் எடுக்கிறோம்? 2 கரணையும் நிறைய பேர் வைக்க சொல்லுவாங்க. 2 வைக்கிறத விட நீங்கள் 3 வைங்க. 3 வச்சிங்கன்னா 2வது கட்டிங் 3வது கட்டிங்லாம் உங்களுக்கு 50 தூருக்கு மேலே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஈல்டு நிறையா கொடுக்கும். இப்போது நீங்கள் 2 கரணைகள் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா 1/2 அடிக்கு 1/2 அடி வச்சா கூட கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரேஷியோவில் வைப்பாங்க. நாம் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா, 3 கரணைகளை 1 அடிக்கு 1 அடி இடைவெளியிலையும், ஒரு வஞ்சிக்கும் இன்னொரு வஞ்சிக்கும் 1.5 அடி இடைவெளியும் வச்சு நம்ம நடவு செய்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஊறவே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே நம்ம நடவு செய்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா, நாம் இது எல்லாத்தையும் ஊற விட்டு நடவு செய்கிறதுக்காட்டியும் பொழுது போயிடும். மணி இப்போவும் வீடியோ எடுக்கும்போதே மணி 6 ஆகிடுச்சு. அதனால் வீடியோக்காக மட்டும் இதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கேப் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு கரணைக்கும் நம்ம 1 அடி இடைவெளி விட்டு நடுறோம். அதை காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ இந்த வீடியோ எடுத்தோம். லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். நட்டு முடித்ததுக்கப்புறம் எப்படி ஊற வச்சதுக்கப்புறம் நடவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி ஒரு இடத்துல மட்டும் நம்ம விட்டால் போதும். அதோடைய ஆல்டர்னேட்டிவாக 1 விட்டு 1ல் மட்டும் நம்ம இந்த பக்கத்துலேயும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறோம். அதேமாதிரி அந்தாண்ட சைடும் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஒரே இடத்துல தண்ணி ஜிக்ஸாக் டைப்பில் தண்ணி ஓடிட்டுருக்கும். இப்படி ஓடுறனால நமக்கு ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு வஞ்சிக்கும் தண்ணி திறந்து விட தேவையில்லை. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு வஞ்சியில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் ஆகிட்டு அடுத்தடுத்து வரும். அப்படி இருக்கும்போது வஞ்சி நல்லா ஊறிடும்.
பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் நடவு பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். வழக்கம் போல் ஒய்ஃப் வந்துட்டாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க அந்த சைட்லேருந்து நடவு பண்ணிட்டு வந்தாங்க, இந்த சைட்லேருந்து நான் நடவு செஞ்சேன். சீக்கிரமாக ஓரளவுக்கு முடிச்சாச்சு நடவு செஞ்சு. இந்த மாதிரி வஞ்சி முறையில் வைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது தண்ணி பாய்ச்சறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உரம் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து பண்ணக்கூடிய வேலைகளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும் நமக்கு கொஞ்சம் இந்த வஞ்சி பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதை பார்க்காம நீங்கள் இந்த மாதிரி வஞ்சி பிடிச்சி நடவு செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதோடைய க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். பாத்தி முறையை கம்பேர் பண்ணுறதை விட. உங்களுக்கு இது மாதிரியான விதைக்கரணைகள் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம். அது மாதிரி நடவு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஞ்சுவாக கிடைக்கும். பாய்.